ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வேப்பூருங்கிற பிளேஸில். சார் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நல்லாயிருக்கு. எந்த டெர்மேட் இஷ்யூ எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, டியூரபுளாக சார். என் நைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சஜஸ்ட் பண்ணோம். A1 இன்டீரியர்ஸ் பற்றி சொல்கிறோம். விநாயகர் ஸ்டிக்கரிங் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் டோர் பண்ணியிருக்கோம். ஆர்ச் 3 ஸ்டெப் கொடுத்துட்டு பாக்ஸ் எடுத்து நம்ம இந்த கலசம் வச்சு கொடுத்துருவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு கொடுத்துருவோம். கஸ்டமர் நீட்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மினிமலான பட்ஜெட்டில் மட்டும்தான் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கட்லரி, பிளேட், ஆயில் புல் அவுட்டு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஒரு ஃபுல் லென்த்துக்கு கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து செக்குடு கிளாஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஸோ மெட்டீரியல் இன்னுமே அப்படியே தான் இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. வாட்ரோஃபும் உள்ள ரேக்ஸ் எல்லாம் செட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லென்த்தி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த கரையான் பிரச்சனை, இந்த தண்ணியால் வர பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இதில் இருக்காது. ஆல்ரெடி கடப்பாக்கல்ல செல்ஃப் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு க்ளோசிங் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வேப்பூருங்கிற பிளேஸில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு வீட்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மினிமல் பட்ஜெட்டில் வந்து அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் சார். ஸோ இவர் தான் நம்ம இந்த பில்டிங்கோட ஓனர். ஸோ இவர்கிட்ட தான் நம்ம காண்டாக்ட் பண்ணி எப்படியெல்லாம் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்கலாம். ஸோ ஆல்சோ இது யூஸ் பண்ணி 1 இயர் ஆச்சு. ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சார்ட்டே கேட்கலாம். ஹாய் சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இப்போ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, மெட்டீரியலாக எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்குங்களா, நல்லா இருக்குங்களா, உங்களோட ஃபீட்பேக்? எஸ் சார், குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நல்லாயிருக்கு. எந்த டெர்மேட் இஷ்யூ எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, டியூரபுளாக. ஃபர்தராக இப்போ எப்படி சார் உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இதை பற்றினா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்களா யாருக்காச்சும்? கண்டிப்பாக சார். என் நைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சஜஸ்ட் பண்ணோம். A1 இன்டீரியர்ஸ் பற்றி சொல்கிறோம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எப்படி சார் இருக்குது? இப்போது ஏதாச்சும் இஷ்யூ, ப்ராக்டிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இதில் எதாவது இருந்துச்சுங்களா? இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க சார், நல்லா இருக்குது. நல்லா இருக்குது மெட்டீரியல், நல்லா இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ யூவர்ஸ், ஹாலில் என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பூஜா யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க டிவி யூனிட் வந்து நமக்கு கஸ்டமர் வேணான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம பூஜா யூனிட் மட்டும் இங்கே ஹாலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டிக்கரிங், விநாயகர் ஸ்டிக்கரிங் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் டோர் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் அடித்து கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ச் 3 ஸ்டெப் கொடுத்துட்டு பாக்ஸ் எடுத்து நம்ம இந்த கலசம் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இந்த வீட்டில் இந்த பூஜா யூனிட் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பண்ணி நம்ம ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஸோ உள்ள அவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க, சாமி ஃபோட்டோ எல்லாமே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கிச்சன் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்ம மெட்டீரியல் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்க்கலாம் வாங்க. ஸோ கிச்சனில் என்ட்ரானதுமே இது ஒரு ஓப்பன் கிச்சன். ஸோ லாஃப்ட் இவங்க க்ளோஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. நம்ம கஸ்டமர் நீட்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மினிமலான பட்ஜெட்டில் மட்டும்தான் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அக்சசரி செட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கட்லரி, பிளேட், ஆயில் புல் அவுட்டு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம மெட்டீரியலில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வால் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் லென்த்துக்கு கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து செக்குடு கிளாஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஸோ மெட்டீரியல் இன்னுமே அப்படியே தான் இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. பார்க்கவும் நீட்டாக இருக்குது, நீட்டாக ஃபினிஷிங்கும் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இது வரைக்கும் ஆகலை. ஸோ இது ஜஸ்ட்டு இங்கே டஸ்ட் இருக்குது. ஸோ இது இவங்க அது ஒரு சோப் ஆயிலோ இல்லை நார்மல் வாட்டரில் வீக்லி ஒன்ஸ் வந்து இவங்க தொடச்சாலே இது க்ளீனாக இருக்கும் எப்பயுமே மெட்டீரியல். ஸோ இந்த ஆயில் படி எடுத்து அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இதில் இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் எதுவுமே இல்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு வாட்ரூஃப் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க கடப்பாக்கல்ல உள்ள செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எதுவும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரூஃபு உள்ள ரேக்ஸ் எல்லாம் செட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனு. ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த ப்ராஸ் ஹேண்டில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிரேன் காம்பினேஷனுக்கு இந்த ஹேண்டில்ஸ் வந்து நல்லாவே லுக் வைஸ் நல்லாவே எடுத்து காட்டுது. இது ஒரு காமனான யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியலே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஹெவியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இந்த கரையான் பிரச்சனை, இந்த தண்ணியால் வர பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இதில் இருக்காது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸும் இருக்குது, ரொம்பவும் சான்சஸ் கம்மி. ஸோ இது வந்து அடுத்த பெட்ரூமு. ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமில் வந்து இவங்களோட நீடு மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வேறு எதுவுமே அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஒர்க்ஸ் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி கடப்பாக்கல்ல செல்ஃப் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு க்ளோசிங் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இது ஆக்சுவலாக எடுத்து 1 இயர் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே தான் இருக்குது. எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ நீட்டாகவும் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன்
யூனிக்காகவே இருக்கிறதுனால இது நார்மலாக எல்லாருமே சூஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் வந்து ரொம்பவும் ஃபாஸ்ட் மூவிங் கலரு. ஸோ இது பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும், உங்களுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீட்டில் பண்ணுது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டையும் நீங்கள் அழகுபடுத்தணும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்னா A1 இன்டீரியர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.